ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. நமக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி பேசுனதுனால நான் அது ரொம்ப டீப்பா போகாம டச் பண்றேன். சமுத்திரத்தை ஒதுக்குறாரு, ஒதுக்கிட்டு என்ன பண்றாரு தெரியுமா? ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை உரைய பண்றாரு. அப்படி இல்லைன்னா அவங்க இறங்கி ஏறணும். கரை லெவலுக்கு ஆழத்தையும் லெவல் பண்ணிட்டார் ஆண்டவர். என்ன காடுங்க அவரு! நம்மளாம் சமுத்திரம் ஒதுங்கிறது மட்டும்தான் பார்க்கிறோம். ஆழத்துல 6 லட்சம் புருஷர்கள், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் அந்த ஆழத்துல இறங்கி ஏறதுக்குள்ள பார்வோன் அழிக்க வேண்டாம், அவங்களே அதுல நாங்க படுத்துறோம் ஆண்டவரே, படுத்துறங்கி. ஆனா ஆழத்துல வரும்போது தரை லெவலுக்கு ஆழத்தை கர்த்தர் சமமாக்கும்படிக்கு ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆமே. என்னதுன்னு அர்த்தம்? இவங்களை எதுவுமே அவைகளுக்கு செய்ய முடியல. சத்துருக்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அதே யாத்ராகமம் 15:16, அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்க வரும்போது அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்து விலகி பின்னாக வந்து நின்றது. யாருக்கும் அசைய கூட இப்படி இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது தடை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக அசைவற்று நிற்கிறது. ஆழத்திலே என் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆழத்திலே நான் பார்க்க போகிற முதல் அதிசயம் என்ன தெரியுமா? எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்திலே நான் பார்க்க போகிற அடுத்த அதிசயம் என்ன தெரியுமா? எனக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதை. ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா! எசேக்கியேல் 47வது அதிகாரம், அதனுடைய 5-6 வசனங்கள். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாது. என்னால நீ கடக்க முடியாது. 2 முறை அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது. கடக்க கூடாத, கடக்க முடியாத. இந்த 2 வார்த்தையும் சொல்லுங்க. கடக்க கூடாத, கடக்க. அதன் அர்த்தம் என்ன? நீ என்ன முயற்சி எடுத்தாலும் சில இடத்தை கர்த்தர் தாண்ட விட மாட்டார். மாறாக என்ன செய்வார்னா திரும்ப நடத்துவார். ஆண்டவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போவீர்னு பார்த்தா திரும்ப நடத்திட்டு வரீங்களே. அந்த இடத்துலதான் ஒரு நல்ல ஒரு காட்சி. அடுத்த வசனம், 6வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி. இதை கண்டாயா? நமக்கு தெரியும் எசேக்கியேல் 47 நதியோரமாய் நடத்துகிறார். எசேக்கியேல் 37 எங்க கொண்டு போனார்? அங்க கர்த்தர் மனுபுத்திரனை கூப்பிட்டு என்ன கேட்டார்? இந்த எலும்புகள். இங்க என்ன கேட்கிறார்? இதை கண்டாயா? எசேக்கியேல் அங்க என்ன பார்த்தார்? அதை பார்த்து கர்த்தர் என்ன கேட்கல? இதை கண்டாயா? ஏன் அப்படி கேட்கல? ஏனென்றால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது அது அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது உலர்ந்த எலும்புகள் அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது விருட்சங்கள், நதியோர நாட்டப்பட்ட விருட்சங்கள், மாதந்தோறும் கனி கொடுக்கிற விருட்சங்கள். ஆனா சில அனுபவத்தில் கர்த்தர் நடத்துவார். இதை கண்டாயா, இதை கண்டாயா அப்படி கேட்டிருந்தா எசேக்கியேல் கேட்க மாட்டாரு. ஆனா நம்ம வாய் சும்மா இருக்காது. இதை காட்டுறதுக்கு ஆண்டவரே, விக்கிரகத்து நடுவில் இருந்து என்னை தெரிந்தெடுத்தது இதை காட்டுறதுக்கா? ஆவே ஆண்டவரே, அந்த பாரம்பரியத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா? என் குடும்பத்தில் எல்லாரும் எதிர்த்த போது நான் உமக்கண்டு என்னை அர்ப்பணித்து நீங்க என்ன கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா? இல்ல, அங்க கேட்கறது
இது உயிரடையுமா அப்படிங்கிறார். அந்த இடத்துல அவருடைய வேலையிலே அவனை இணைத்துக் கொள்ளுகிறார். இந்த இடத்துல அவனுக்காய் ஆயத்தம் பண்ணினதை காண வைக்கிறார். உங்க வாழ்க்கையில கடக்கக்கூடாத, கடக்க முடியாத ஒரு அனுபவத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால் பார்க்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. உங்க கண்கள் காண வேண்டியதை நம்புறவங்க மாத்திரம் ஜீசஸ் 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 மனுபுத்திரனே, இதை கண்டாயா, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். எந்தெந்த இடத்துல எல்லாம், எந்தெந்த சூழ்நிலையிலாம் என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சு வந்தோமோ அதை பார்க்காம கடக்க முடியாத, கடக்க கூடாத ஒரு அனுபவத்தை பார்க்க வச்சிட்டீங்களே ஆண்டவரே. ஆமா, கூடாது முடியாது, இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க. இதுதான் ஆழம். ஆழம் என்பது என்ன? கூடாது. ஆழம் என்பது என்ன? முடியாது. ஆழம் என்பது என்ன? கூடாது, அப்ப கூடாத நிலை, முடியாத நிலையில ஒண்ணு நடக்கணும்னா அது அதிசயமாய் தான் இருக்கணும். அந்த அதிசயத்தை செய்கிறவர், அதிசயம் என்கிற நாமத்தை உடையவர், அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். மனுபுத்திரனே, இதை கண்டாயா அப்படி சொல்லி நடத்தி கொண்டு போகிறார். 7வது வசனத்துல நான் நடந்து வருகையில், now when I had returned, behold, at the bank of the river were very many trees on the one side and on the other. நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான. அப்ப இந்த வழியா தானே நடந்து வந்தார். அப்போ இவர் கண்ணில் எது மட்டும்தான் பார்த்தார்? தண்ணி கூடுறது மட்டும்தான் பார்த்தார். என்ன சொல்லணும்னா ஆழத்தை, ஆழம் கூப்பிடுகிற அனுபவம் மட்டும்தான் தெரிந்தது. ஒரு இடத்துல வரும்போது இனி கூடாது, இனி முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு நிலைமையில கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்கிறாரா? இனி முடியாது. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். Glory, உம்மாலெல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? மற்றவர்களுக்கும் எனக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய கிரியை. நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? என்னை எதற்காய் அழைத்தாரோ, என்ன சொல்லி அழைத்தாரோ அது என் கண் குளிர காணும்படியாக கர்த்தர் செய்கிறது. ஆமென். ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன். சண்டே இந்த வார்த்தை சில வாரங்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அதையும் சொல்லி நான் செபிக்கிறேன். எசேக்கியேல் 40 அதனுடைய 4வது வசனம். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து, நீ கண்ணார பார்த்து. என்ன வார்த்தை! ஆமா, பைபிள்ல சிலருக்கு அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருக்கும். எனக்கு அது கிடையாது, நான் பண்ண மாட்டேன். பண்ற தப்பு கிடையாது, நல்லா பண்ணுங்க. ஆமா, நான் ஏன் பண்ணல அப்படின்னா, பைபிள் திறந்து நம்ம கண்ணுக்கு எங்க லைன் போட்டிருக்கோமோ அது மட்டும்தான் தெரியும். நம்ம அதை படிச்சுட்டு உஷாரா மடக்கி வச்சிருவோம். அன்னைக்கு அது ரேமாவா இருக்கும். அடுத்த நாளுக்கு கத்துறதுக்கு மேல இருந்து கூட பேசலாம். ஒவ்வொரு வேர்டுமே ரேம். அதனால நான் பைபிளை என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா லைன் போட மாட்டேன். ஆனால் அது நல்ல பழக்கம், லைன் போட்டு மார்க் பண்ணி படிக்கிறது. ஏன்னா கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தையை எழுதுறது. அதனால லைன் போடுறவங்க அந்த லைன்ல எழுதிருங்க, கண்ணார பார்த்து. கண்ணார பார்த்துனா என்ன தெரியுமா? ஆமே, கண்ணார பார்த்துனா, அதாவது சில காரியத்தை காண்பதற்காக நம்ம ஏங்கி ஏங்கி ஒரு வலி இருக்கும். நான் பார்த்து பார்த்து அந்த வலி போகும். 10 மாசம் கற்பத்தில் சுமக்கிற குழந்தையை சுமக்கிற தாய்
அந்த 10 மாத வேதனை எப்படி மறப்பாங்க தெரியுமா? அந்த பிள்ளைய பார்த்து பார்த்து கண் ஆற கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று. சிலரை பார்த்தா கண்ணு வலிக்கும். ஆமே, அது வந்து கண்ணு வலின்னு சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? ஆமே, ஆண்டவர் என் வாழ்க்கையில நான் பார்த்ததெல்லாம் என் கண்ணுக்கு காயத்தை கொடுத்தது, காயத்தை கொடுத்தது. ஆண்டவர் சொல்றார், நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும் உன் மனதை. அடுத்த வார்த்தையை பாருங்க, நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டார். மனுபுத்திரனே, ஆண்டவரே என்னை ஆண்டவரை இந்த ஆழத்துல கொண்டு வந்தீங்க. என்னால முடியாது கூடாதுங்கிற நிலையில கொண்டு வந்து நிறுத்தவா இல்லை, நான் உனக்கு காண்பிக்கும்படி. எதை ஆண்டவரே காட்ட போறீங்க? மனுபுத்திரனே, இதை கண்டாயா? பிரியமானவர்களே, நல்ல பாலை வனத்துல நீங்க டிராவல் பண்ணிட்டு அப்படியே விருட்சங்கள் நிறைந்த அப்படி ஒரு காட்டு பகுதிக்குள்ள டிராவல் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு ஒரு குளிர் கிடைக்கும் தெரியுமா? அந்த மரங்கள், செடிகள். ஹல்லேலூயா. இதுவரை பார்த்ததெல்லாம் உலர்ந்த இளம்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. என்னை நடத்துகிறது கர்த்தராதா. கண் ஆற என்னை காண்பிக்க வேண்டியவைகளை காண்பித்து தருவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆழத்தில் அவருடைய அதிசயத்தை நான் பார்க்க போறேன். வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆழத்திலே கர்த்தருடைய அதிசயங்களை நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் அதை எனக்கு காண்பிக்க போகிறார்.